ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த நிலைமை. என் பேர் உதயாகாஷ். நான் வந்து ரங்கநாயகி மகாராஜ் காலேஜில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர். இன்னைக்கு வந்து எனக்கு டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸாமு. இன்னைக்கு அதீத எக்ஸாம். பட் எனக்கு வந்து எழுத விடல, ஹால் டிக்கெட் வந்து பிடிங்கி வச்சுட்டாங்க. ஏன்னா நான் அதீத வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபைன் கட்டணுமா அந்த காலேஜுக்கு. அப்படி நான் வச்சுருக்க அதீதத்துக்கு ஒரு பேப்பருக்கு 500 மாதம் 15,500 போட்டு 1,00,000 நீ கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து நான் இல்லை, நான் கடைசி எனக்கு காசே இல்லைன்னு சொல்லுவோம். அது அவன் 60,000 70,000 கட்டுனாங்க. எனக்கு அதுக்கடுத்து இப்போ என்னன்னா, நீ காசு கட்டினா போய் இல்லாட்டி போகாதுன்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட்லாம் பிடிங்கி வச்சுட்டாங்க. இது வந்து நோடி ஃபீஸ் வந்து இது வந்து என்னென்ன ஃபீஸ் இருக்குன்றது இதுல வந்து அவங்க அதிக வச்சிருக்கிற ஃபீஸ்ன்னு எதுவுமே போடவே இல்லை. ஸோ இந்த ஃபீஸ் வந்து நான் எல்லா ஃபீஸும் கட்டிட்டேன். எல்லா ஃபீஸும் நான் கட்டியிருக்கேன். பட் வந்து எனக்கு எதுவும் போடவே இல்லை. ஸோ இதுக்கு நான் ஆக்ஷன் நீங்க எடுக்கணும். எனக்கு வந்து இன்னைக்கு நான் எக்ஸாம் எழுதவே இல்லைனால திருப்பி அதிக அடுத்த வருஷம் திருப்பி வந்து எழுதணும். நோ டியூ சர்டிபிகேட் கொடுக்கும் போதே நீங்க இன்னும் பேலன்ஸ் இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லல? சொல்லியிருந்தா சரி, ஓகே. ஹால் டிக்கெட் கொடுக்காம இருந்திருக்கலாமே, ஏன் கொடுத்தீங்க? சரி, இதெல்லாம் பண்ண நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு வந்த பிள்ளைய ஏன் எக்ஸாம் எழுத விடல? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அந்த ஸ்டூடெண்ட் மேல ஏதாவது வஞ்சம் வச்சிருக்காங்களோ? அங்க உள்ள ப்ரொஃபஸர் இல்ல யாராவது காலேஜ் நிர்வாகத்துல இருக்கிற யாராவது? இப்படிதாங்க கேள்வி எழும். ஏன்னா அப்படித்தானே பண்றாங்க. நான் ஒன்றும் சும்மாலாம் சொல்லல. நான் ஸ்கூல் படிக்கும்போது 12th படிக்கும்போது எனக்கு நடந்துச்சு. ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா இன்னும் நான் மார்க் அதிகமா எடுத்திருப்பேன். மன உடைச்சலுக்கு ஆளானேன். அதெல்லாம் பெரிய கதை, பிறகு பேசுவோம். இந்த பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதை பார்க்குற ஆஃபீஸர்ஸ் இதுக்கான முக்கியமான செய்ய வேண்டிய ஸ்டெப்பை எடுங்க, தயவு செஞ்சு.